வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 29 போகி பண்டிகை. எல்லாருக்குமே வந்து போகி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து ஆருத்ரா தரிசனம் இல்லையா, ஸோ திருவாதிரை களி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து எப்பயும் போல நல்லா ஒரு கப்பு ஆல்ரெடி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு. எல்லாத்தையும் தனித்தனியா வாஷ் பண்ணி ஒரு துணியில நல்லா ஆற வச்சிருங்க. ஒரு பிடிச்சி கைப்பிடி பதம் இருந்தா போதும், ஆறுந்தா கடாயில வச்சு நல்லா செவக்க லைட்டா அந்த ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுலயே வந்து ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ரவை பதத்துக்கு கோர்ஸா அரைச்சிக்க போறோம். ஸோ அதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்துக்கு திருவாதிரை களியும் கூட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கூட்டுக்கு இந்த பக்கம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் களிக்கு வரேன். பாருங்க, கூட்டுக்கு 7 காய்கறி, 11 காய்கறி, 9 காய்கறி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி ஒரு 9 காய் போட்டிருக்கேன். சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்குன்னு எல்லாமே. தேவையான உப்பு போட்டுடலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்க்கிறேன். இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுப்போம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம களிக்கு தான் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு வந்து 1 கப் அரிசி எடுத்துட்டோமா, அதுக்கு 2லேருந்து 2.5 கப்பு நீங்க வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 கப்பு போட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன், 2.5 கப்பு போட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து 2.5 கப்பு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். நீங்க 4 கப்பு தண்ணி வந்து இந்த வெள்ளக்கரசல்லே கொஞ்சமா ஒரு 2 கப்பு தண்ணியை விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வெள்ளக்கரசலோட சேர்த்து 4 கப்பு தண்ணி இருக்கணும். இதுல 4 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கு. இப்போ இதுல இந்த பக்கம் விட்டு அதை கொதிக்க விட்டுக்கலாம். வெள்ளக்கரசல் வந்து வடிகட்டி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப 4 கப்பு வெள்ளக்கரசல் அப்படியே சேர்த்துருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம களிக்கு வந்து அரிசி பருப்பு எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கோர்ஸா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அது என்னங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, இதுல வந்து ஜாதிக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் எடுத்து வச்சிருக்கேன். சரிதா, சின்ன பீஸ். சரி, இதுல போட்டுடலாம். ஏலக்காய் வந்து நான் பொடியாக தான் சேர்க்க போகிறேன், இருந்தாலும் அந்த பொடியும் அதுலேயே சேர்த்துட்றேன். நான் ஏலக்காய் பொடி, ஏலக்காவும் போட்டுக்கலாம் நாம. இப்போ பாருங்க, ஆல்ரெடி அரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பை நல்லா அழகாக செவக்க வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். தீயாமல் வறுத்துக்கோங்க, அப்போ நல்லா இருக்கும். அவ்வளோதான், தீயாமல் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ கோர்ஸாக பொடி பண்ணி வந்தோம் பாருங்க, கோர்ஸாக அரைச்சாச்சு. தெரியுதா, கோர்ஸாக அரைச்சிட்டோம். ஸோ இந்த பக்கம் வந்து வெள்ளைக்கரசலும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதுலேயே வந்து நல்லா ஒரு கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரசல் நல்லா கொதிக்கிறது தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா. இப்ப சிம்ல வச்சுட்டு அடுப்பை நம்ம கோர்ஸா பொடி பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்து கலரிடுவோம். நல்லா கட்டி தட்டாம கலரிக்கலாம். சிம்ல வச்சு அப்படியே மூடி வச்சிருவோம், நல்லா வெந்துடும். இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு காய் ரெடி ஆயிடுத்து. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் விட்டாச்சு. அதை ஓரமா வச்சிருவோம், ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துக்கிறதுக்கு வந்து வரமிளகா, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்க போறோம். அப்புறம் தேங்காய் நல்ல ஒரு கப்புக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து வெறும் கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகா தான் சேர்ப்பேன். சில பேர் வந்து தனியா கூட சேர்த்து வறுத்து கூட போடுவாங்க. ஸோ உங்க வீட்டு வழக்கப்படி நீங்க தனியா சேர்த்து வறுக்கிறதா இருந்தா அந்த கூட்டுக்கு தனியாவை சேர்த்து வறுத்துக்கலாம். பட் என்னோட மாமியார் வந்து வெறும கடலைப்பருப்பு, வரமிளகா, தேங்காய், பெருங்காயம் மட்டும்தான் வறுத்து அரைச்சி போடுவாங்க. அதே மாதிரி தோரம்பருப்பு வந்து நல்லா ஒரு கரண்டிக்கு தோரம்பருப்பு வேக வச்சு அதில் சேர்த்துருவாங்க. நான் தோரம்பருப்பும் ஒரு கரண்டி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, தோரம்பருப்பும் வெந்து ரெடியாக இருக்கு. ஸோ இப்போ வறுத்துக்கிறத பார்த்துடலாம்.
இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வந்து ஜிபிசியில கிடைக்கிறது டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். பெருசா இருந்தா 1 போட்டுக்கலாம், சின்னதா வேணும்னா 2 போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இப்ப நான் வந்து இதுல ஒரே ஒரு பீஸ் பெருங்காயம் போடுறேன். கடலைப்பருப்பு நல்ல ஒரு 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வரமிளகாயும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு வரமிளகாலாம் நல்லா வறுபட்டுருது. இதுல வந்து தேங்காயும் சேர்த்துருவோம். தேங்காய் வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட ஈரப்பதம் போக நம்ம வறுத்துண்டா போதும். ஸோ அது அப்படியே அந்த சூட்லேயே வந்து நல்லா வறுத்துடணும். சிம்ல வச்சிடறேன் நான். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து திருவாதிரைங்கிறதுனால நம்ம திருவாதிரை களியும் கூட்டும் பண்றோம். அதோட இன்னைக்கு போகி பண்டிகையும் இல்லையா. போகிக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன சமையல் இருக்கும்னா மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சேப்பங்கிழங்கு கறி, இல்ல பருப்பூசலி வேணும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு வடை பண்றதுனால பருப்பூசலி நமக்கு தேவையில்லை, பருப்பு வடை பண்ணுவோம். அப்புறம் பாயசம், ஏதாவது ஒரு பால் பாயசம் பண்ணிக்கலாம். போலி, பருப்பு போலி பண்ணிக்கலாம். தேங்காய் போலி பிடிக்கும்னு நினைச்சேன், தேங்காய் போலி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்மளே பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் பச்சடி. ஸோ இதெல்லாம் தான் சமையல் இருக்கும். நம்ம இப்ப கூட்டும் பண்றதுனால நம்ம வந்து அதை கொஞ்சம் வேற மாதிரி வெறும் பருப்பு வடை மட்டும் பண்ணிட்டு ஒரு பாயசம் கூட இல்லை. இப்ப நம்ம திருவாதிரை களியும் பண்றோமோ அதுவும் ஒரு ஸ்வீட் தானே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணி சமையல் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல வந்து ஈரப்பதம் போயிடுச்சு, தேங்காவோட ஈரப்பதம். நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். கூட்டுக்கு வறுத்தது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம அந்த பக்கம் ஒரு கலர் கலரிக்கலாம். நான் சொன்ன அளவுல பண்ணீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப நன்னா வரும் களி. மூடி வச்சிருவோம். ஆமா, இன்னும் வேகணும், மூடி வச்சிடலாம். நல்லா ஆறிடுத்து. இப்போ மிக்சி ஜார்ல மாத்தியாச்சு. வரமிளகாவும் காம்பெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம வந்து காம்போட தான் வறுத்துட்டோம், காம்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். கூட்டுக்கு வந்து நல்லா நைஸா அரைச்சாச்சு. சரி, இந்த பக்கம் பாருங்க, ப்ரெஷரும் அடங்கிடுது, தெரியறதா. இதுல வந்து நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு கொதி. புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் சேர்த்துருவோம் நம்ம. அப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு அதையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். மிக்சி ஜார் அலம்பி எல்லாத்தையும் விட்டுருவோம், அந்த தண்ணியும் சேர்த்து. இப்போ இந்த பக்கம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து நல்ல ஒரு பெரிய கல்ச்சட்டியில் வந்து இந்த கூட்டை பண்ணிட்டு அப்படியே வச்சிருவாங்க. இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படியுமே கூட்டு மிச்சம் இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு 4-5 நாள் கூட உங்களுக்கு கிடையாது. ஆனால் டெய்லி அந்த கல்ச்சட்டியில் வச்சு சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க. ஆமாம், ரைட்டு சூடு பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து எரிச்ச குழம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த நல்ல சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு கொதிச்சு ஒரு இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் கொதிக்கட்டும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் வச்சுக்கிறேன் நான். காய் வேகும் போது உப்பு போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும், ஏன்னா நம்ம அரைச்செல்லாம் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த பக்கம் கூட்டுக்கு தாளிச்சிடலாம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்படியே கூட்டுல சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய திருவாதிரை கூட்டு ரெடி. நம்மளுடைய களியும் ரெடி, திருவாதிரை களியும். இதுல நல்ல ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, இவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. நீங்க சிம்ல வச்சுட்டா போதும், நடுவில் ஒரு 2 வாட்டி கலரி மட்டும் விட்டா போதும். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் கடாயில நல்லா நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து களியில சேர்த்துடலாம்.
அவ்வளவுதான். நம்மளுடைய திருவாதிரை களியும் ரெடி, திருவாதிரை கூட்டும் ரெடி. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வந்து திரும்பவும் ஒரு ஆருத்ரா தரிசனம் நல்வாழ்த்துக்கள், அதே மாதிரி போகி பண்டிகையோட நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நாளைக்கு தை பிறக்க போகுது இல்லையா? ஸோ பொங்கலோட உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு பிறக்க போற வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வருஷமா இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே நடக்கட்டும். எப்பயும் போல நீங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கட்டும். நீங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நீங்க சாதிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் நாளைக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.